நம்ம முகத்துல இருக்க தோல் வந்துட்டு வறண்டு போயிருந்தாலோ இல்ல சுருக்கம் இருந்தாலோ பிம்பிள்ஸ் நிறைய வந்தாலோ இல்ல இந்த பிம்பிள்ஸோட மார்க் வந்துட்டு நிறைய கருப்பு கருப்பு புள்ளியா இருந்தாலோ வந்துட்டு அது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய எடுத்துட்டு இருப்போம். நிறைய காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுவோம். பட் இது எதுவுமே வேலை செய்யல அப்படின்னாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் வந்துட்டு உங்க ஸ்கின்னுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி வேலை செய்யும். இது வந்துட்டு ரெகுலரா பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 நாள்ல வந்துட்டு உங்களால சூப்பரான ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். விளக்கெண்ணெய் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாரும் அதிகமா பயன்படுத்தாத ஆனா ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விளக்கெண்ணெயில இருக்கக்கூடிய ரைசினோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட். இந்த விளக்கெண்ணெயில வந்துட்டு கிட்டத்தட்ட 85 to 90% இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ்ல இதுதான் மெஜாரிட்டியா இருக்கு. இது வந்துட்டு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, நம்ம ஸ்கின்லயும் சரி உடம்புலயும் சரி இந்த வீக்கம் அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே கம்மி பண்ணும். ஆன்டி மைக்ரோபியல், பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் எதுவும் வளராம பார்த்துக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்துட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணும். ஹியூமக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்கின் ட்ரை ஆனாலும் காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு சாஃப்டா வச்சுக்கும், நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். ஸோ இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு இந்த செவந்து போய் நல்லா வீக்கமா வலிக்கிற மாதிரி வந்ததுன்னா கூட நீங்க இதை அப்ளை பண்ணும்போது அந்த வீக்கம் எல்லாம் கம்மி ஆயிட்டு ஸ்கின் வந்துட்டு சாஃப்ட் ஆகும். ஸ்கின் சாஃப்ட் ஆகுறதுனால வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன சுருக்கம், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்ததுன்னா கூட இந்த ஆயிலை வச்சு நான் சொல்ற மாதிரி நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி மசாஜ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாவே ரிவர்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸிமா மாதிரியான ஸ்கின் இச்சிங் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட இது நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். மைனரான சன்பர்ன்ஸ், அதாவது ரொம்ப பெருசா இல்லாம சின்ன சின்ன சன்பர்ன்ஸ்லாம் இருந்ததுன்னா கூட நீங்க வந்துட்டு லைட்டா இதை யூஸ் பண்ணலாம். ஆனா வந்துட்டு சப்போஸ் இது உங்களுக்கு அலர்ஜிக்கா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. அதாவது உங்களோட மணிக்கட்டுல, எல்போல இல்ல கழுத்துல எங்கேயாச்சும் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 24 hours கழிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் வரல அப்படின்னா தாராளமா நீங்க உங்க முகத்துல யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு உங்க ஸ்கின்ல மாய்ஸ்சரைசரா யூஸ் ஆகும், நைட் கிரீம் மாதிரி, ஒரு லிப் பாம் மாதிரி நிறைய ஏகப்பட்ட யூஸ் இருக்கு இதுக்கு. ஆனா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விளக்கெண்ணையை தொடவே தொடாதீங்க. அதையும் வந்துட்டு ஏன்னு நான் சொல்றேன். அந்த காலத்துலதான் வந்துட்டு முக்கியமா இந்த அழகுக்காக பேர் போன நாடுகள்ல எஜிப்தும் வந்துட்டு ஒண்ணு, முக்கியமா வந்துட்டு கிளியோபாட்ரா, அவங்களே வந்துட்டு இந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு அதிகமா ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்துட்டு அவங்க கண் வந்துட்டு நல்லா ஒயிட்டா பிரைட்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்ணை சுத்தி புருவங்கள்ல, இமைகள் எல்லாம் வந்துட்டு இந்த விளக்கெண்ணையை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணலாம், உதடுகளுக்கு யூஸ் பண்ணலாம், முகத்துல இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம முகப்பருக்குள்ள வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் அதை கூட வந்துட்டு இது கம்ப்ளீட்டா அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க லாங் டர்மா யூஸ் பண்ணும்போது. இப்போ உள்ள பொல்யூஷன்ல சூரிய வெளிச்சம் அதிகமா வந்துட்டு நல்ல அதிகமான வெயில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய மோசமான காம்பவுண்ட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ்னால வந்துட்டு நம்ம தோல்ல இருக்கிற லிபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம தோல்ல இருக்கிற ஒரு வகையான கொழுப்பு அது வந்துட்டு ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுறதுனாலதான் நமக்கு வந்துட்டு தோல் சுருங்கிருது. ஒரு மாதிரி வயசான தோற்றம் வந்துட்டு சீக்கிரமாவே வருது, ப்ரீமெச்சூர் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த விளக்கெண்ணெயில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ வந்துட்டு நம்ம ஸ்கின்ல ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்டா வந்துட்டு வேலை செய்யும். உங்களுக்கு வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதாவது முகத்துல வந்துட்டு அங்கங்க கருப்பு கலர்ல பேட்ச் மாதிரி இருந்ததுனாவோ இல்ல வந்துட்டு மங்கு மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளமா இருந்ததுன்னா கூட நீங்க வந்துட்டு இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்துட்டு நீங்க தலைக்கு யூஸ் பண்ணாலும் சரி, புருவத்துல கண்ணிமையெல்லாம் யூஸ் பண்ணாலும் முடி வந்துட்டு நல்லா வளரும். இது வந்துட்டு அதிகமா எங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா ஆப்பிரிக்கால, சவுத் அமெரிக்கால, இந்தியால தான் வந்துட்டு அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம இந்திய மக்களே வந்துட்டு இது அதிகம் யூஸ் பண்றது கிடையாது. வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு வந்துட்டு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல அதை வந்துட்டு பயன்படுத்துறதுக்காக தான் அதிக அளவுல ப்ரொடக்ஷன் பண்றாங்க. கமர்ஷியலா வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் தயாரிக்கிற கம்பெனிஸ்க்காக தான் வந்துட்டு இது அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் நம்ம அதை டைரக்டாவே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது, நல்ல ரிசல்ட்டுமே சீக்கிரமா தெரியும். இதை நீங்க ரெகுலரா வந்துட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது முகத்துல வந்துட்டு பஃபினஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கண்ணுக்கு கீழே வந்துட்டு வீங்கின மாதிரி, கண்ணம்லாம் வந்துட்டு உப்பி போன மாதிரி இருந்ததுன்னா கூட ரெகுலரா யூஸ் பண்ணும்போது தாராளமா இது கம்மியாகும். ஆனா நீங்க வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு 100% கெமிக்கல் ஃப்ரீயா வாங்குங்க, கோல்ட் ப்ரெஸ்டா பார்த்து வாங்குங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதை வந்துட்டு எப்பவுமே டைரக்டா யூஸ் பண்ணாதீங்க, இதுக்கு திக்னஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எப்பவுமே அதனால கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பாதாம் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், இதுல வந்துட்டு 3ல ஏதாவது ஒரு ஆயில வந்துட்டு நீங்க கேரியர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சமா எடுத்து இந்த விளக்கெண்ணெயை சும்மா சில டிராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, நீங்க முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்ல யூஸ் பண்ணும்போது எடுத்து மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, அந்த மாதிரி எடுத்து உங்க முகத்துல பயன்படுத்துங்க. நைட் வந்துட்டு முகம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை பயன்படுத்துங்க. முகத்துல வந்துட்டு ஒரு 5 நிமிஷமாவது நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க சாஃப்டா. அப்பதான் வந்துட்டு உங்க ஸ்கின்னோட டீப் லேயர் வரைக்கும் இது பெனிட்ரேட் ஆகும். நீங்க சப்போஸ் வந்துட்டு கண் இமைக்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்றீங்கன்னா அதுக்காகவே வந்துட்டு சின்ன சின்ன பிரஷ்லாம் வந்துட்டு இருக்கும், நீங்க மஸ்காரா போடுற மாதிரியான பிரஷஸ்லாம் அது வந்துட்டு அமேசான்ல கிடைக்கும்.
அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் வந்துட்டு அந்த எண்ணெய் கண்ணுக்குள்ள போயிட்டு இரிட்டேஷன் வந்துட்டு எதுவும் பண்ணாம இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன மருவெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கூட வந்துட்டு இதை நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுல வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராஸ்டாகிளாண்டன்ஸ் மாதிரியே வந்துட்டு இதுல உள்ள காம்பவுண்ட்ஸ் வேலை செய்யறதுனாலதான் இது வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு ஈஸியா வந்து லேபர் வந்து இன்டியூஸ் பண்ணும். அதாவது நம்ம கர்ப்பப்பையோட கான்ட்ராக்ஷன் வந்துட்டு ஈஸியா இன்டியூஸ் பண்ணிடும். அதனாலதான் கர்ப்ப காலத்துல கண்டிப்பா இந்த விளக்கெண்ணையை பயன்படுத்தாதீங்க. மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு குடல் சுத்தமாகணும், லாக்ஸேட்டிவ் மாதிரி பேதிக்காக எடுக்கிறது கூட இன்னும் நிறைய இடத்துல இந்த விளக்கெண்ணையை பயன்படுத்துறாங்க. நீங்க வந்துட்டு இதை வார்ம் வாட்டர்ல வந்துட்டு கொஞ்சமா மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். இல்ல குடல் சுத்தம் பண்றதுக்கு இன்னும் ஈஸியான வழிகள் கூட இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் டைம்ல வயிறு வலிக்குது, இல்ல யூடிஐ வந்துருச்சு, இந்த சூடு பிடிச்ச மாதிரி வந்துட்டு அடிவயிறு இழுத்து பிடிக்குது, யூரின் போகும்போது வந்துட்டு கடுகடுன்னு வலிக்குது அப்படின்னா கூட நீங்க இந்த விளக்கெண்ணைய அடிவயிறுல வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணலாம். இது வந்துட்டு அதுலயுமே நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு வெறும் 15 நாள்ல நான் முன்னாடி சொன்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகணும். உங்களுக்கு வந்துட்டு மங்கு வந்துட்டு குறையணும், பிக்மெண்டேஷன் சரியாகணும், இந்த பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் போகணும், பிம்பிள்ஸே வராம இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கின் வந்துட்டு பிரைட் ஆகணும், முக்கியமா இந்த சுருக்கங்கள்லாம் நல்லா கம்மியாகணும் அப்படின்னா இது வந்துட்டு இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்க. நம்ம மேல சொன்ன 3 கேரியர் ஆயில்ல வந்துட்டு ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய், ஆலிவ் ஆயில், இதுல வந்துட்டு ஏதாவது கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 1 இல்லைன்னா 2 ட்ராப் மட்டும் டீ ட்ரீ ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சமா இந்த விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நைட்டு ஃபேஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஸ்கின்ல நல்லா வந்துட்டு உங்க ஃபிங்கர் டிப்ஸை வச்சு நல்லா சாஃப்டா மசாஜ் பண்ணுங்க. நைட் வந்துட்டு அப்படியே தூங்க போயிடுங்க. காலைல எந்திரிச்சு நல்லா கோல்ட் வாட்டர்ல வந்துட்டு எப்பவும் போல முகத்தை கழுவுங்க. உங்களால நல்ல டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும். பட் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க ஸ்கின் வந்துட்டு முக்கியமா சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்ததுன்னா. அது மட்டும் இல்லாம இதை வந்துட்டு நீங்க ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு டைம் ஆகுது. நான் முன்னாடி சொன்ன பிரச்சனைக்காக நீங்க இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்துட்டு இன்னும் ஃபாஸ்டா வரதுக்காக இது வந்துட்டு நீங்க ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம். கொஞ்சமா வந்துட்டு முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர், கொஞ்சம் வந்துட்டு இந்த விளக்கெண்ணெய் இதை ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி முகத்துல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 to 10 நிமிஷம் கூட அப்படியே விட்டுருங்க. அது ஓரளவுக்கு லைட்டா ட்ரை ஆகட்டும். எண்ணெய் போட்டிருக்கனால அவ்வளவு சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஒரு 5 to 10 நிமிஷம் கழிச்சு உங்க கையை வச்சு லைட்டா வந்துட்டு அது ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணுங்க. உங்க கையை வச்சு அது வந்துட்டு நல்லா எக்ஸ்ஃபோலியேட்டும் பண்ணும். இன்னொன்று வந்துட்டு நீங்க ரெகுலரா யூஸ் பண்றது அப்படின்னா எப்படி பண்ணலாம்னா உங்க முகத்தை கழுவிட்டு ஐஸ் கியூப்ஸை வச்சு வந்துட்டு லைட்டா உங்க தோலை வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடலாம். உங்க ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஐஸ் கியூப் வந்துட்டு தாங்க முடியல அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்ல வந்துட்டு ஐஸ் கியூபை வச்சோ இல்ல பிளாஸ்டிக் கவருக்குள்ள போட்டு கூட நீங்க அதை வச்சு அந்த சில்னஸ்க்காக அதை வச்சு வந்துட்டு நீங்க நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். அதை பண்ணிட்டு லைட்டா 1 இல்லைன்னா 2 ட்ராப் மட்டும் விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா ஸ்கின் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணீங்கன்னாலும் இது வந்துட்டு சூப்பரா வேலை செய்யும். நிஜமாவே அதனாலதான் வந்துட்டு இது நேச்சர்ஸ் போடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாள் கண்டினியூஸா டெய்லி ட்ரை பண்ணுங்க. உங்க ஸ்கின்ல வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.